சமையல்காரி மட்டும் இன்னைக்கு தனியா கையில சிக்கி இருந்தான்னா அப்படியே அவளை 4 சாத்து சாத்தி ஒரு வழி பண்ணிருப்பேன். தப்பிச்சிட்டான். அத்தை என்னாச்சு அத்தை? ஏன் தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்க? எல்லாம் அந்த சமையல்காரியால் தான். சமையல்காரியா? ஏன் அவ என்ன பண்ண ஆண்டி? முளைப்பாரி வைக்கிறதுக்கு அவ இந்த வீட்டுக்குள்ள வருவா. அவளை ஏதாவது பெருசா பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தல்ல. அப்ப அந்த விஷயம் பார்வதிக்கு தெரிஞ்சு போச்சா அத்தை? இல்லத்த, நீங்க இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்கல்ல, அதான் அப்படி கேட்டேன். ஓ உமா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நீங்க சொல்லுங்க ஆண்டி, என்னாச்சு? அகிலாக்கா சிந்துவை அனுப்பி அந்த பார்வதியை கூட்டிட்டு வர சொன்னாங்கல்ல. ஆமா. போனவ வெறுங்கையோட திரும்பி வந்தா. என்னடா இவ மட்டும் தனியா வராளே, எங்கடி அந்த சமையல்காரின்னு கேட்டேன். அதுக்கு அவளுக்கு உடம்பு சரியில்லையா, ஜுரமா, அதனால வர முடியாதான்னு சொன்னா. 2 வேலைக்காரிங்களும் ஏதோ பிளான் பண்ணி ஏமாத்துறாளுங்கன்னு எனக்கு தோணுச்சு. சரி உண்மையா இல்லையான்னு பாக்கலாமேன்னு நானே நேரடியா அவுட் ஹவுஸ்க்கு போனேன். அப்ப உண்மையாவே பார்வதிக்கு உடம்பு சரியில்லையா அத்தை? அவளுக்கு என்ன கேடுன்னு எனக்கு என்னடி தெரியும்? நான் போய் கேட்டப்போ அவ ஜுரம்னு தான் சொன்னா. உனக்கு என்ன வேணா இருக்கட்டும், நீ இப்ப வந்துதான் ஆகணும்னு அவளை புடிச்சு உலுக்கிட்டு இருக்கும் போது இந்த அகிலாவோட விசுவாசம் இருக்கானே சுந்தரம், அவன் வந்துட்டான். நானும் அதுக்கு மேல எதுவும் பேச முடியாம திரும்பி வந்துட்டேன். மித்ராக்கு இப்போ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். தாலி செய்யற இடத்துல சகுனம் சரியில்லை, முளைப்பாரி விஷயத்துல பார்வதியும் வரல. என்கிட்ட எவ்வளோ திமிரா நடந்துக்கிட்ட. இவளுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். முளைப்பாரி வைக்கிறதுக்கு கண்டிப்பா அந்த சமையல்காரி வேணும்னு சொல்லுவோம். அகிலாக்கா எப்படியும் அவளை வர வச்சிருவாங்க. மித்ரா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றீங்க? 9ல இருந்து 10 மணிக்குள்ள முளைப்பாரி வைக்கணும்னு சொன்னேன்ல. அதான்க்கா, நீங்க பார்வதியை கூட்டிட்டு வர சொன்னீங்கல்ல, அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு இருந்தீங்களா? நான் முளைப்பாரி வைக்க சொன்னேனா பேசிக்கிட்டு இருக்க சொன்னேனா? அதான்க்கா, நீங்க முளைப்பாரி வைக்கணும் துணைக்கு பார்வதியை கூட்டிட்டு வான்னு சொல்லி சிந்து அனுப்புனீங்க இல்லையா? சிந்து போய் கூப்பிட்டதுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை வர முடியாது அப்படின்னு சொல்லி பார்வதி திருப்பி அனுப்பிட்டா. என்ன இருந்தாலும் முளைப்பாரி வைக்கிறது முக்கியம் இல்லையாக்கா? அதனால நானே நேர்ல போய் அவளை கூட்டிட்டு வரலான்னு அவுட் ஹவுஸ்ல போய் பார்த்தேன். அங்க போய் பார்த்தா அவளுக்கு உடம்பெல்லாம் ஒன்னும் சரியில்லாத மாதிரி தெரியலக்கா. அக்கா உன்னதான் கூட்டிட்டு வர சொல்லி சொல்லிருக்காங்க. நீ அக்கா சொன்னதுக்காக அங்க வந்தா போதும், எந்த வேலையும் பார்க்க வேணாம், எப்படி பண்ணணும் என்னன்னு சொல்லி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லி பார்த்தக்கா. ஆனா அவ எதுக்குமே அசைஞ்சு கொடுக்கல, வரவே முடியாதுன்னு சொல்லிட்டா. அகிலா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்ப பாரு, கண்டிப்பா ஆள் அனுப்பி அவளை கூட்டிட்டு வந்துருவா. சிந்து போய் நான் சொன்னேன்னு சொன்னதுமே பார்வதி வந்திருக்கணும். அப்படியும் வரலன்னா கண்டிப்பா பார்வதிக்கு உடம்பு முடியாம தான் இருக்கணும். ஏன்னா பார்வதி எப்பவுமே என் பேச்சு தட்ட மாட்டா. ஆமா, பார்வதி நல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும். கல்யாணத்தப்போ உடம்பு முடியாம படுத்துறக்கூடாது. அதனால நீங்க எல்லாரும் பட்டமா கிட்ட கேட்டு சீக்கிரமா முளைப்பாரி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. டைம் ஆகுது. என்ன ஆண்டி தலை எழுத்து.
கணேசா, அம்மா நீ ஸ்கூலுக்கு போனல, மறுபடியும் ஏன் திரும்பி வந்த? இந்த நோட் புக்கை மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அது எடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன கணேசா, ஏன் அப்படி பாக்குற? இல்ல, வனச்சம்மா வந்து வேலைக்கு கூப்பிட்டப்போ எனக்கு காய்ச்சல் அடிக்குது, என்னால நிக்க கூட முடியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்போ குளிச்சு முடிச்சு ஃப்ரெஷ்ஷா வந்து பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்க. என்ன நடந்துட்டு இருக்கீங்க? சும்மா ஆக்டிங் தான். என்னது ஆக்டிங்கா? என்னக்கா சொல்ற? அகிலா அம்மா உன்னை வர சொல்லி ஆள் அனுப்பியிருக்காங்க. நீ வேலைக்கு போகாம உடம்பு சரியில்ல நடிச்சு ஏமாத்திருக்க. ஏன்க்கா இப்படி பண்ண? எல்லாம் பெரியக்காக தான்டா கணேசா. என்னது மாமாவுக்காகவா? என்னக்கா சொல்ற? இன்னைக்கு நல்ல நாள்னு சொல்லி பெரியய்யா கல்யாணத்துக்காக வீட்ல தங்கத்தை உருக்கி தாலி செய்யற அந்த நேரத்துல அகிலாமா மித்ராவை முளைப்பாரி வைக்க சொல்லிருக்காங்க. சரி, பெரியய்யா என்கிட்ட வந்து மித்ரா முளைப்பாரி வைக்கிற அந்த நல்ல நேரத்துல நீயும் முளைப்பாரி வைன்னு சொல்லிருக்காரு. ஓ இப்ப புரிச்சுக்கா. பெரியாவுக்கு பொண்டாட்டி ஆக போறது நீ தானே? அதனாலதான் மாமா உன்னை முளைப்பாரி வைக்க சொல்லிருக்காரு. ஆமாண்டா கணேசா. நான் மித்ராக்கு உதவி பண்ண போயிட்டா பெரியய்யா சொன்ன அந்த நல்ல நேரத்துல என்னால முளைப்பாரி வைக்க முடியாம போயிடும்ல, அதுக்காக தான் இந்த காய்ச்சல் ஆக்டிங்லாம். சூப்பர்க்கா. எப்படியோ உனக்கும் பெரியக்கும் கல்யாணம் நடக்கணும்க்கா, அதுதான் எனக்கு வேணும். சரி சரி வா, நீ போய் முதல்ல முளைப்பாரி வையே, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஏண்டா உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நீ ஸ்கூலுக்கு போ. உன் கல்யாணத்தை விட எனக்கு ஸ்கூல்லாம் முக்கியம்லக்கா. சரி நீ வா, நம்ம போய் முதல்ல முளைப்பாரி வைப்போம். வாக்கா வா. சரி நீ கொஞ்சம் இரு, நான் அம்மாக்கு விளக்கு ஏத்திட்டு சாமி கும்பிட்டு வரேன். சரிக்கா, சீக்கிரமா போய் விளக்கேத்து. மித்ரா, இதுலதான் மண்ணை நிரப்பி முளைப்பாரி போடணும். நீ போய் மண் எடுத்துட்டு வா, போ. அத்த எந்த மண்ணத்த? களி மண்ணு. கார்டன்ல இருந்து செம்மண் எடுத்துட்டு வா, போ. சரி. மண்ணு ஆண்டி, உங்களுக்கு முளைப்பாரி வைக்க தெரியுமா? எனக்கு தெரியாதா ஐஸ்வர்யா, அதெல்லாம் பழக்கம் இல்ல. நான் பட்டமா கிட்ட கேட்டுதான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அக்கா, தோட்டத்துல இருந்து எருவை மிக்ஸ் பண்ணி இந்த மண்ணை கொண்டு வந்திருக்கேன்க்கா. இந்த மண்ணுல முளைப்பாரி வச்சா பயிர் சும்மா கும்முன்னு வளரும்க்கா. சரி. அக்கா, ஒரு நிமிஷம் இருக்கா. இப்ப நான் எப்படி மண்ணை கொட்டுறேன்னு பாரு. மெதுவா மெதுவா மெதுவாடா, மெதுவா. போதும் போதும் போதும். அம்மா. சிந்து, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா தங்கவேல்? நல்லபடியா முடிஞ்சதும்மா. இந்தாங்கம்மா பாருங்க.
நல்லா இருக்கு தங்கவேல். நல்லதுங்கம்மா. மாங்கல்யத்துக்கு தாய்மாமன் சடங்கு பண்ணணும். என்ன சடங்கு? மாப்பிள்ளையோட தாய்மாமன் இளநி வெட்டி அந்த இளநி தண்ணியால மாங்கல்யத்தை குளிர வச்சு மஞ்சள் குங்குமம் பூ வைக்கணுமா? ஆதிக்கு தாய்மாமன்னு யாரும் இல்லையே. நீங்க சொல்ற சடங்க எப்படி செய்யறது? மாப்பிள்ளைக்கு தாய்மாமன் இல்லைன்னா கல்யாண பொண்ணோட அப்பா அந்த சடங்கு செய்யலாம் ஐயா. அப்போ மித்ராவோட அப்பாவே சடங்கு செய்யட்டும். சரிங்கம்மா. ம். போங்க, அந்த இளநீரை வாங்கி வெட்டி மாங்கல்யத்தை குளிர வைங்க. போங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அதை கொடுங்க சுந்தரம். சொல்லுங்க. ஆமா. கணேசா, அக்கா மேல தட்டுல தானியம் வச்சிருக்கேன், அது கொஞ்சம் எடுத்துட்டு வா. அக்கா இந்தாங்க குடு. மித்ரா, இந்த மண்ணெல்லாம் போட்டாச்சு. இந்த நவதானியம் எடுத்து அப்படியே அது மேல தூவி விடு. மண்ணு நீதான் பண்ணணும். எடு. இந்த ஒரு கைப்பிடி எடுத்து அது மேல தூவி விடு. தூவி விடு. மித்ரா, அதெல்லாம் எடுத்து நல்லா கிளறி விடு. மண்ணை எடுத்து மேல போடு. இந்தா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோ. பிடி. இந்தா தண்ணி எடுத்து அப்படியே மேலெல்லாம் தெளிச்சு விடு. தண்ணி நல்லா பரவட்டும். இந்தா இப்போ இதை எடுத்துட்டு போய் அங்க வைக்கணும். எடுத்துக்கோ. வா போ. டே கணேசா, அக்கா இத அப்பாக்கு தெரியாம எங்கேயாவது வைக்கணுமே. எங்கடா வைக்கலாம்? அக்கா மேல ஒழிச்சு வச்சிடலாமாக்கா? நல்ல ஐடியா தான்டா. சரி, அப்ப நான் மேல ஏறுறேன். நான் மேல ஏறிட்ட பேருக்கு இது என்கிட்ட கொடுங்க. சரி வா. குடுக்கா. கணேசா, ஒரு நிமிஷம் அப்படியே இரு. இந்தா, இத அது மேல வச்சிரு. சரிக்கா. மறைச்சு வச்சிரு. சூப்பர்.
போச்சு. இந்த விஷயம் மட்டும் அக்காக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். இப்போ இப்ப என்ன பண்றது? சரி, இங்க பாருங்க, இத பத்தி யாரும் அக்கா கிட்ட சொல்ல வேணாம், சரியா? இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இதே மாதிரி வேற ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வந்து அதுல மண்ணு போட்டு முளைப்பறி போட்டு வச்சிடலாம். ஏய், போ சீக்கிரமா போ. இதே மாதிரி ஒரு சட்டி எடுத்துட்டு வா. சீக்கிரம் போ. போ, பார்த்து பத்திரமா எடுத்துட்டு வா. கையில படாம அப்படிதான் நல்லா சீவுங்க. கொஞ்சம் இருங்க. சுந்தரம், பெரிய தம்பி, அவருக்கு இளநீ வெட்ட வரல. இன்னும் எவ்வளவு நேரம் ஆனாலும் அவரால் வெட்ட முடியாது. ஸோ அவர்கிட்ட இருந்து வாங்கி நீங்க வெட்டி மாங்கல்யத்தை குளிர வைங்க. நானா? வேண்டாம் பெரிய தம்பி. பரவாயில்ல சுந்தரம், அவர் இளநீ வெட்டுறேன்னு அவர் கையை வெட்டி போறாரு. எதுவும் தப்பு இல்லை. நீங்க வாங்கி சடங்கு முடிச்சு வைங்க. யோசிக்காத சுந்தரம், அதுல ஒண்ணு தப்பு இல்ல. இளநிய வாங்கி நீயே வெட்டு. பெரியய்யா, அப்பா தான் சொல்றாருல்ல, அப்புறம் என்ன சுந்தரம், இளநியை வாங்கி வெட்டுங்க. என்னால வெட்ட முடியாது, நீங்களே வெட்டுங்க சுந்தரம். இந்தாங்க. நல்ல நேரம் போயிட்டு இருக்கு சுந்தரம், அதுக்குள்ள சடங்க முடிக்கணும். சீக்கிரம் விட்டுங்க. சுந்தரம், மாங்கல்யத்துக்கு மேல இளநீரை விட்டு அப்படியே குளிர வைங்க. என்ன? சரி, இந்தாம்மா. இதோ வரேன். ஊத்துங்க.